வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தேசமே எழுந்துவா துணியுடன் பிப்ரவரி 4 கரிநாள் பேரணி. ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தில் வடக்கில் இருந்து கிழக்கு நோக்கி பயணம். தமிழர் தரப்பின் கரிநாள் பேரணிக்கு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விசனம். தாய்நாட்டை நேசிப்பவர்களுக்கு சுதந்திர தினம் கரிநாள் இல்லையாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்குரிய மைத்திரியின் மன்னிப்பை ஏற்க கத்தோலிக்க திருச்சபை மறுப்பு. சில மணி நேரத்தில் வெளிப்பட்ட எதிர்வினை. கலைஞர் கருணாநிதிக்குரிய கடல் நினைவு சின்னத்திற்கு சீமான் எதிர்ப்பு. மீறி நிர்மாணித்தால் காணாமல் ஆக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. பிரான்சின் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக இன்றும் போராட்டங்கள். பிரெக்சிட்டின் 3ஆம் ஆண்டு நிறைவில் பிரதமர் சுனக் சிறப்பு அறிக்கை. பாகிஸ்தான் குண்டு தாக்குதலால் தேசிய பாதுகாப்பிற்கு நெருக்கடி. 100 தாண்டிய பலிகளுக்கு தெரிக்கி தலிபான் அமைப்பு. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழர் தேசமே எழுந்து வா என்ற கருப்பொருளில் வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி நடத்தப்படவுள்ள கரிநாள் பேரணிக்கு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தனது விசனத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிறந்து தாய்நாட்டை நேசிக்கும் எவரும் சுதந்திர தினத்தை கரிநாள் என அடையாளப்படுத்த மாட்டார்கள் என அவர் விசனப்பட்டாலும், இலங்கையில் உரிமை மறுக்கப்பட்டு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி வரும் தமிழ் இனத்துக்கு இவ்வாறான அறவழி எதிர்ப்பை வெளியிடும் தார்மீகம் இருப்பதாக தமிழ் குடிசார் சமூகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினம் வடக்கு கிழக்கிற்கு கரிநாள் என பிரகடனப்படுத்தியுள்ள பல்வேறு அமைப்புகள் ஜாலில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி ஒரு பேரணியை ஏற்பாடு செய்துள்ள நிலையில், இந்த பேரணி தொடர்பாக கருத்துரைத்த அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க, அரசியல் நோக்கங்களுக்காக சிலர் தேசிய சுதந்திர தினத்தை கரிநாள் என்று கூறுவது துரதிர்ஷ்டவசமானது எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா அரசு தலைமையின் இந்த விசனமே தமிழர் தாயகம் சரியானதை செய்கின்றது என்பதை ஆதாரப்படுத்தியுள்ளதாக தமிழ் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழகத்தில் எதிர்வரும் சனியன்று ஆரம்பிக்கும் இந்த பேரணி மட்டக்களப்பில் 7ஆம் திகதியுடன் நிறைவு பெறும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட உள்ளது. முதல் நாள் பேரணி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முன்றலில் ஆரம்பமாகி கிளிநொச்சி வரை நடைபெறும். மறுநாள் 5ஆம் திகதி கிளிநொச்சியிலிருந்து பேரணி ஆரம்பமாகி மாங்குளம் சந்தியை சென்றடையும் போது மன்னார் மற்றும் வவுனியாவில் இருந்து புறப்படும் பேரணிகளும் மாங்குளம் சந்தியை வந்தடைய உள்ளன. சகல பேரணிகளும் ஒன்றிணைந்து அங்கிருந்து புறப்பட்டு முல்லைத்தீவில் 2ஆம் நாளை நிறைவு செய்யும். 3ஆம் நாள் பிப்ரவரி 6ஆம் திகதி முல்லைத்தீவில் இருந்து புறப்படும் பேரணி தமிழர் தாயகத்தின் சிங்கள ஆக்கிரமிப்பு பிரதேசமான தென்னமர மாவடி ஊடாக சென்று திருகோணமலையை சென்றடையும். 4வது இறுதி நாளுமான பிப்ரவரி 7ஆம் திகதி திருகோணமலையில் இருந்து புறப்படும் பேரணி மட்டக்களப்பு காந்தி பூங்காவை சென்றடைந்து அங்கு நிறைவடையும். இறுதி நாளில் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து புறப்படும் பேரணியும் அங்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணிக்கான ஆதரவை கோரி குடிசார் சமூகம், மாணவர்கள், மத தலைவர்கள் உட்பட்ட பல்வேறு தரப்பினரையும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய உறுப்பினர்கள் மாவட்டம் தோறும் சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வுகள் வழங்கப்படாமல் கொண்டாடப்படவிருக்கும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக கடைபிடிக்க அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் அழைப்பு விடுத்துள்ளார். சுதந்திர தினம் இந்த நாட்டிலே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கும் போது தமிழர்களாகிய நாங்கள் எமக்கு சுதந்திரம் கிடைக்காத இந்த நாட்டிலே சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. பல்கலைக்கழக மாணவர்கள், வடகிழக்கு இணைந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கில் இருந்து கிழக்கிற்கு, யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்பிற்கு ஒரு கண்டன பேரணியை நடத்துவதற்கு இருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நாங்கள் இன்று 5 கட்சிகள் இணைந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய இந்த 5 அமைப்புகளும் இணைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுப்பது மாத்திரமல்லாமல் நாங்களும் அவர்களுக்கு பக்க துணையாக இருந்து இந்த சுதந்திர தினத்தை
ஒரு கருப்பு தினமாக, கருப்பு சுதந்திர தினமாக நாங்களும் அவர்களுக்கு பக்க துணையாக இருப்பது மாத்திரமல்லாமல் அனைத்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களும் இந்த சுதந்திர தினத்திற்கு எதிராக கிளந்தள வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம். இதேபோலவே ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்தை இந்த முறையும் கரிநாளாக கடைபிடிக்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது. இதன்படி தமிழர் தாயகத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தவிர்த்து அனைத்து வர்த்தக நிலையங்களிலும் கருப்பு கொடிகளை பறக்கவிட வேண்டும் என இன்று ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த கரிநாள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஏனைய தமிழ் கட்சிகள் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தையே வலியுறுத்தி வருகின்ற நிலையில் இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்களால் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் கஜேந்திரன் வலியுறுத்தினார். வழமை போன்று இந்த 4ஆம் தேதி ஒரு கரிநாளாகவே கொண்டாடப்பட வேண்டும். அன்றைய தினம் வடக்கு கிழக்கிலே சகல வர்த்தக நிலையங்களிலும் கருப்பு கொடிகளை பறக்கவிட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இப்பொழுது வரைக்கும் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ஆதரித்திருக்கின்ற கட்சிகளை பார்த்தீர்களாக இருந்தால் செல்வம் அடைக்கல்நாதன் வரவேற்றிருக்கின்றார், தமிழரசு கட்சியும் வரவேற்றிருக்கின்றது. இவர்கள் அனைவருமே 13ஆம் திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பவர்கள். இவர்கள் ஒற்றைக்காலிலே இதிலே நிற்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த பேரணி தொடர்பாக பல கேள்விகள் இருக்கின்றது. ஆகவே இந்த கேள்விகள், சந்தேகங்களுக்கு மாணவர்கள் தெளிவாக பதிலளிக்க வேண்டும். இதில் மிக தெளிவாக ஒட்டிய 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வும் அல்ல, தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் அல்ல என்பதும் ஏற்கனவே ரணில் அரசோடு ஒரு பேச்சு என்ற நாடகம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே சுமந்திரன் கூட இந்த கடந்த நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கின்றார், ரணில் விக்ரமசிங்க 16ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்திலே அவருடைய காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை அடிப்படையில் தீர்வு காண்பதாக இருந்தால் 1 வருடம் தேவையில்லை, 3 மாதங்களுக்குள் தீர்வு கண்டுவிட முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அன்று தயாரிக்கப்பட்ட அந்த இடைக்கால அறிக்கை இன்றும் இவர்களுடைய பரிசீலனையில் இருக்கிறது. அது ஒரு ஒட்டியாட்சி அடிப்படையிலானது, ஏக்கியராட்சி அடிப்படையிலானது. ஆகவே அது ஏக்கியராட்சி அடிப்படையிலானது என்பதனால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக மாணவர்களால் எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். 13 தீர்வுமல்ல, இறுதியுமல்ல என்பதும் தெளிவாக எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அதே வேளையிலே தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்பதும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்ற பட்சத்திலே மாணவர்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் யோசித்துத்தான் நாங்கள் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே நாங்கள் வழமை போன்று சிவில் அமைப்புகளோடு இணைந்து 4ஆம் தேதி எங்களுடைய காலனித்துவத்துக்கு, எங்கள் மீதான காலனித்துவத்துக்கு எதிரான அந்த போராட்டத்தை, கருப்பு கொடி போராட்டத்தை நாங்கள் வளைவு போன்று நடத்த வேண்டிய இடத்திற்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதனை நாங்கள் நடத்துவோம் என்பதனை தெளிவாக கூறிக்கொள்கிறோம். அதில் மாற்றங்கள் ஏற்படுவதாக இருந்தால் அது மாணவர்களுடைய அறிவிப்பிலே தான் தங்கியிருக்கிறது என்பதை தெளிவாக கூறி, இதேவேளை தமது சொந்த தேசத்தின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை தென்னிலங்கையின் சில அரசியல் கட்சிகளும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. எதிர்வரும் 4ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையிலேயே அரசியல் கட்சிகள் இதனை தெரிவித்துள்ளன. பிரித்தானியாவிடமிருந்து கடந்த 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு இதுவரை அது கிடைக்கவில்லை என்பதால் இலங்கையின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அண்மையில் தெரிவித்திருந்தது. அத்துடன் பிப்ரவரி 4ஆம் தேதியை கருப்பு தினமாக அறிவித்து உரிய சுதந்திரத்தை பெறுவதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாக கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் ஆகியன சுதந்திர தின கொண்டாட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின விழா எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். அதன்படி நேபாள வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி பிமலா ராய் பௌத்தியால் எதிர்வரும் வியாழக்கிழமை இலங்கைக்கு செல்ல உள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட விழாவில் அவர் விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதாக நேபாள வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மன்னிப்பு கோரியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் செய்யும் குற்றங்களுக்கு ஜனாதிபதியே பொறுப்பு கூற வேண்டும் என அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த் தெரிவித்துள்ளார்.
தனது ஆட்சி காலத்தில் தனக்கு தெரியாமல் வேறொரு தரப்பினரால் நடத்தப்பட்ட ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் கத்தோலிக்க மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மன்னிப்பை அவர் கோரியிருந்த போதிலும் இந்த விடயத்தில் தான் தவறிழைத்ததாக அர்த்தப்படாது எனவும் கூறினார். ஜனாதிபதி என்ற வகையில் தம்மால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறிழைக்கும் பட்சத்தில் அதற்கு ஒரு ஜனாதிபதியாக பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு உள்ள நிலையிலேயே மன்னிப்பு கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தான் குற்றம் செய்ததாக தீர்ப்பில் கூறப்படவில்லை எனவும் தனக்கு விதிக்கப்பட்ட தண்ட பணத்தை எப்படியாவது செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் மைத்ரி கூறினார். இந்த நிலையில் குறித்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளதாக அருட்தந்தை யூட் கிறிஸ்தாந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் செய்யும் குற்றங்களுக்கு ஜனாதிபதியே பொறுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான ரா சம்பந்தன் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சம்பந்தனின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டாம் என எல்லே குணவன்ச தேரர் மற்றும் பெங்கமுவே நாலக தேரர் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான கடிதத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்கள் இன்று அனுப்பியுள்ளனர். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மூலோபாய திட்டத்தின் ஒரு பகுதியாக 13வது அரசியலமைப்பு திருத்தம் இலங்கை மீது திணிக்கப்பட்டதாகவும் இது வலுக்கட்டாயமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் எல்லே குணவன்ச தேரர் மற்றும் பெங்கமுவே நாலக தேரர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் 13வது திருத்தத்தை சர்வஜன வாக்கெடுப்பின்றி முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டாம் என அவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். காவல்துறை, காணி அதிகாரங்கள் உள்ளிட்ட சில அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படுமாயின் அது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்திக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவையில் உள்ள எவரும் உள்ளூர் உற்பத்தியாளர்களை வலுப்படுத்துவதற்கான எந்தவொரு மூலோபாய திட்டங்களையும் முன்வைக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை போக்குவதற்கு ஏற்றுமதியை அதிகரிப்பது மற்றும் அரசு செலவினங்களை குறைப்பது அவசியமானது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கான வழக்கை பிப்ரவரி 28 தவணையிட்டு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக மன்றில் முன்னிலையாகிய பின்னர் கருத்து வெளியிட்ட தவத்திரு வேலன் சுவாமிகள், அறவழி போராட்டத்துக்கான தமது பயணம் எத்தனை தடைகள் வந்தாலும் அறவழியிலும் அமைதியான வழியிலும் தொடரும் என தெரிவித்தார். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலே எங்களுடைய வழக்கு முன்னெடுக்கப்பட்டது. எங்கள் சார்பிலே ஜனாதிபதி சட்டத்தரணி திரு தவராசா ஐயா அவர்களும், சட்டத்தரணி திரு சுஹாஸ் அவர்களும் மற்றும் சில சட்டத்தரணிகளும் ஆஜராகி இருந்தார்கள். அந்த விதத்திலே இந்த வழக்கிலே அடியனோடு சேர்த்து ஏற்கனவே 2 இதில் இணைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களோடு மேலதிகமாக இன்று அன்னளவாக 6 பேர் மேலதிகமாக இந்த வழக்கிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு தவணை போடப்பட்டிருக்கிறது. அடிப்படையிலே சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்து, தமிழர்களாக எங்களுடைய இனம் சார்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற இந்த பயணம் அறவழியிலான, அமைதி வழியிலான ஒரு பயணமாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே எங்களுடைய பயணம் தொடரும். எதிர்வரும் நாட்களிலே பல்கலைக்கழக மாணவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், சிவில் சமூகங்கள் என்று அனைவரும் இணைந்து முன்னெடுக்கின்ற அறவழியிலான, அமைதி வழியிலான பேரணிகளிலும் எங்களுடைய பங்களிப்புகள் தொடர்ந்து இருக்கும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த பயணத்துக்கு எங்களுடைய தமிழ் தேசியத்தின்பால் நேசம் கொண்டிருக்கக்கூடிய இத்தனை உறவுகளும் விழிப்படைய வேண்டும். உங்கள் அனைவருடைய சார்பிலும் தான் நாங்கள் அனைவரும் இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வசந்த முதலிகேவை விடுவிக்குமாறு இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் வசந்த முதலிகேவுக்கு பொருந்தாது என பிரதான நீதவான் அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகேயை அந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதாக கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இது தொடர்பான வழக்கிற்காக வசந்த முதலிகே இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வசந்த முதலிகே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன அல்விஸ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து வசந்த முதலிகே விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் சில வழக்குகளுக்காக அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்று வசந்த முதலிகே நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து அவரை விடுதலை செய்யுமாறு கோரி கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக அமைதியான முறையில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் தொடர்வதை தடுக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்குமாறு வாழைத்தோட்டம் காவல்துறையினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கோட்டை பிரதம நீதவான் பிரசன்ன அல்விஸ் இன்று நிராகரித்தார். பொதுமக்களுக்கு இடையூறாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக காவல்துறையினரின் அதிகார வரம்பிற்கு அமைய நடவடிக்கை எடுக்குமாறு எச்சரித்த பிரதம நீதவான் அதற்கு தமது நீதிமன்றத்தின் உத்தரவு தேவையற்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இருக்கும் இனப்பிரச்சினைக்கு உண்மையில் தீர்வு காணப்பட வேண்டுமாயின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயக நாட்டில் மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றான வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு நாட்டில் இல்லாத பிரச்சினைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தேர்தலை ஒத்திவைப்பது ரணில் விக்ரமசிங்கவின் அடிப்படை கொள்கையாக காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு சில தரப்பினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாத அளவிற்கு ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல்களுக்கும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமைக்கும் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பு கூற வேண்டும் என GL பீரிஸ் கூறியுள்ளார். மேலும் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அவர் கட்டாயம் நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சித்து வரும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் தொடர்பான விசாரணைகளின் தாமதமானது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் CD விக்ரம் ரத்னவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே பெப்ரல் அமைப்பு இதனை குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முதலாவதாக உறுப்பினர் ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு 12 நாட்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் இதனுடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படாமை கவலை அளிப்பதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் உள்ள நபர் ஒருவரே இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் என்பதும் அவருக்கு இலங்கையிலும் ஆதரவு வழங்கப்படுகின்றமையும் தெளிவாக தெரிவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சில ஆணையாளர்களது இல்லங்கள், வாகனங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டு அவை வாட்ஸ்அப் செயலி ஊடாக அவர்களுக்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் இந்த யுகத்தில் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது தாமதிக்கப்படுவதன் ஊடாக தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு அது மேலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதோடு அவர்களது செயற்பாடுகளையும் சுதந்திரமாக செய்வதற்கும் இடையூறாக அமையும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்து வரும் சூழலில் இந்த விசாரணைகளின் தாமதமானது மக்களின் நம்பிக்கையை குலைப்பதற்கு காரணமாக அமையும் என்பதுடன் புலனாய்வு பிரிவினரை பெரும்பான்மையாக கொண்ட ஸ்ரீலங்கா காவல்துறையின் பெருமையையும் கெடுக்கும் எனவும் பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி உரிய விசாரணைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் பெப்ரல் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வரிமுறையை இல்லாது செய்வது குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நியாயமான வரி திட்டத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். புதிய வரி அதிகரிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்ப உள்ளதாக தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார்.
இதற்கான நியாயமான பதில் ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படாவிட்டால் தமது தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்திய சில பிரிவினரின் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றும் வகையில் புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய வரி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு நியாயமான வரிக் கொள்கையை அறிமுகப்படுத்துவார் என எதிர்பார்ப்பதாக சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்ட மூலத்தை திருத்துவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டின் 25ஆம் இலக்க சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தின் கீழ் வருடாந்தம் 12 கோடிக்கும் அதிகமான வருமானம் ஈட்டும் நபர்கள் மீது 2.5% சமூக பாதுகாப்பு வரி விதிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சில ஏற்றுமதியாளர்கள் மற்றும் மிகச்சிறிய லாபத்தில் அந்நிய செலாவணி ஈட்டுபவர்கள் 2.5% வரித்தொகையை செலுத்தினால் அவர்களால் தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட யோசனை மூலம் உற்பத்திகள் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் உற்பத்தி வரிக்கு உள்ளாகின்ற மோட்டார் வாகனங்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்களின் பாவனைக்கான உபகரணங்கள் சமூக பாதுகாப்பு அறவீட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த சட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் சில தற்போது கண்டறியப்பட்டுள்ளன. அதற்கமைய குறித்த சட்டத்தை திருத்தம் செய்வதற்கும் அதற்காக சட்டமூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச வெளிப்படைத்தன்மைக்கான அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் கடந்த ஆண்டுக்கான ஊழல் மதிப்பாய்வு சுட்டியானது இலங்கையில் இடம்பெறுகின்ற கட்டமைக்கப்பட்ட ஊழலின் பாதக விளைவுகளை வெளிப்படுத்தியுள்ளது. இதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கை ஊழல் மதிப்பீட்டில் மிக குறைந்த புள்ளியை பதிவு செய்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. சர்வதேச வெளிப்படைத்தன்மைக்கான அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினால் தொகுக்கப்பட்ட சமீபத்திய ஊழல் மதிப்பாய்வு சுட்டியானது இன்று வெளியிடப்பட்டது. 2022ஆம் ஆண்டுக்கான மதிப்பாய்வில் இலங்கை 36 புள்ளிகளை பெற்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையின் குறித்த மதிப்பாய்வானது ஒப்பீட்டளவில் ஒரே மாதிரியாகவே காணப்பட்ட போதிலும் 2022ஆம் ஆண்டு இலங்கையானது மிக குறைந்த புள்ளியினை பதிவு செய்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. லஞ்சம், பொது நிதியின் திசை திருப்பல், ஊழல் வழக்குகளை திறம்பட விசாரணை செய்யும் தன்மை, போதியளவான சட்ட கட்டமைப்புகள், தகவலை அணுகுவதற்கான வசதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள், புலனாய்வாளர்கள் மற்றும் முறைகேடுகளை வெளிப்படுத்தும் நபர்களின் சட்டரீதியான பாதுகாப்பு போன்ற விடயங்கள் ஊழல் மதிப்பாய்வு சுட்டியில் உள்ளடங்கியுள்ளன. இதேவேளை ஊழலுக்கு எதிரான ஏனைய அனைத்து உலக நாடுகளின் செயற்திறனும் எந்தவித முன்னேற்றமும் இன்றி காணப்படுவதாக குறித்த மதிப்பாய்வினை மேற்கொள்ளும் உலகளாவிய அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் குறிப்பிடுகின்றது. உலகின் பெரும்பாலான நாடுகள் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ந்தும் தோல்வியடைந்து வருகின்றன எனவும் கடந்த 2017ஆம் ஆண்டு தொடக்கம் 95% நாடுகள் எவ்வித முன்னேற்றமும் அடையவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கான மாதாந்த செலவினத்தை விட அரசாங்கத்தின் வருமானம் மிகவும் குறைவாக இருப்பதால் அரசு செலவினங்களை மேலும் குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவை குறிப்பில் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் அரசாங்கத்தின் செலவினங்களை குறைப்பதற்கு பல நடவடிக்கைகளை முன்மொழியப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட பந்துல குணவர்தன ஜனவரி மாதத்தில் இதுவரை 158.7 பில்லியன் ரூபாவை மட்டுமே வரி வருமானமாக அரசாங்கம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஜனவரி மாதத்தில் இதுவரை 158.7 பில்லியன் ரூபாய் மட்டுமே வரி வருமானமாக அரசாங்கம் பெற்றுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மற்றும் சமுர்த்தி கொடுப்பனவுகள் உட்பட அரசு செலவினங்களுக்கு ஜனவரி 27ஆம் தேதி வரை 377.6 பில்லியன் செலவிடப்பட்டிருந்தது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக 87.4 பில்லியன் ரூபாவும், ஓய்வூதியம், சமுர்த்தி மற்றும் நலன்புரி கொடுப்பனவுகளுக்கு 29.5 பில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது.
கடன் சேவைக்கான ஒதுக்கீடுகளை உள்ளடக்கிய மாதாந்த செலவு அரசாங்கம் வருமானமாக ஈட்டும் தொகையை விட 2 மடங்கு அதிகமாகும். எனவே அரசு திரைசேரி முறைகள், திரைசேரி உண்டியல்கள், மத்திய வங்கியிடமிருந்து தற்காலிகமான முற்பணங்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து மேலதிக கொடுப்பனவுகள் போன்றவற்றின் ஊடாக நிதியை கோர வேண்டியுள்ளது. அரசாங்கத்தின் செலவினங்களை குறைப்பதற்கு ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் பல நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. பிம்ஸ்டெக் சமவாயம் பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளுக்கான வங்காள விரிகுடா நாடுகளின் அமைப்பில் தொழில்நுட்ப பரிமாற்ற வசதிகளை நிறுவுவது தொடர்பான ஒத்துழைப்பு உடன்படிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்று கையொப்பமிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 9 தீர்மானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை விமானங்களில் பயணிக்கும் போது இடம்பெறுகின்ற குற்றங்கள் மற்றும் சில ஏனைய செயல்கள் தொடர்பான சமவாயத்தை திருத்தம் செய்வதற்கான பணிமுறை விதிக்கோவையின் திருத்தங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் மின்வெட்டை தவிர்ப்பதற்கு தேவையான அளவு நீரை விடுவிப்பதற்கு மகாவலி அதிகார சபையின் நீர் முகாமைத்துவ பிரிவு தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மகாவலி அதிகார சபையிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் மகாவலி அதிகார சபையின் நீர் முகாமைத்துவ பிரிவு அளவு நீரை விடுவிப்பதற்கு தீர்மானித்துள்ள நிலையில் இன்றும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற எதிர்வரும் 17ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் தொடர்ச்சியான நீர் விநியோகம் தொடர்பாக அதிகார சபை எதிர்வரும் 1ஆம் தேதி கலந்துரையாட உள்ளது. எதிர்வரும் தினங்களில் அதிக மழை வீழ்ச்சியினை எதிர்பார்ப்பதாகவும் இது பரீட்சை காலத்தில் தொடர்ச்சியாக மின்சார விநியோகத்தை மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு தெரிவித்துள்ளது. நீர்மின் நிலையங்களுக்கு மேலதிகமாக போதிய அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஏனைய மின்பிறப்பாக்கிகளை இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு மின்சார சபைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அனுமதியின் பேரில் கச்சத்தீவு திருவிழாவுக்கு இந்தியாவில் இருந்து 60 படகுகளில் 2500 பேர் செல்ல இருப்பதாக ராமேஸ்வரம் வேர்கோடு பங்குத்தந்தை தேவசகாயம் தெரிவித்துள்ளார். இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா அரசுகள் இணைந்து சகல ஏற்பாடுகளையும் செய்து பயணிகள் நல்ல முறையில் விழாவில் கலந்து கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பங்குத்தந்தை தேவசகாயம் குறிப்பிட்டார். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் 4ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இலங்கை இந்திய தரப்புகளின் இணக்கத்துடன் குறித்த வருடாந்த உற்சவத்தினை 8000 பக்தர்களுடன் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட பங்குத்தந்தை அனுப்பிய கடிதத்துடன் வேர்கோடு பங்குத்தந்தை தலைமையிலான விழா ஒருங்கிணைப்பு குழுவினர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானி டாம் வர்கீஸை நேரில் சந்தித்து விழாவிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா இறை மக்களுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காகவும் இந்திய இலங்கை அரசு உறவுகளை இன்னும் மேம்படுத்துவதற்காகவும் மக்களுடைய நேர்ச்சைகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் புனித அந்தோணியார் வழியாக இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு மிகச்சிறந்த திருவிழா இந்த திருவிழா. எப்பொழுதுமே 2500-3000 திருப்பயணிகள் இந்த கச்சத்தீவு திருவிழாவிலே இந்தியாவிலிருந்து கலந்து கொள்கின்றனர். 5000 திருப்பயணிகள் இலங்கையிலிருந்தும் கலந்து கொள்கின்றனர். இது வருகின்ற மார்ச் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வெள்ளி சனிக்கிழமைகளில் நடைபெறவிருக்கிறது. இதற்கு 2 அரசுகளும் சேர்ந்து பல்வேறு தயாரிப்புகளை மேற்கொண்டிருக்கிறோம். வருகின்ற பிப்ரவரி 2, 3 ஆகிய தேதிகளிலே இந்த கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழாவுக்குரிய விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்படவிருக்கின்றன. இந்த விண்ணப்ப படிவங்களை பெற்ற திருப்பயணிகள் அவற்றை நிரப்பி ஆதார அடையாள அட்டையினுடைய நகல், 3 பாஸ்போர்ட் போட்டோக்களை சேர்த்து வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் அவர்கள் கச்சத்தீவு அலுவலகத்தில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கச்சத்தீவு திருப்பயண அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இதைத்தான் இப்பொழுது நாங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். உலக வளமை போன்று தமிழர் தாயகத்திலும் சிறு சிறு பிரச்சினைகளுக்கு தேர்தல் காலங்களில் தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு மக்களுக்கும் கிடைக்கும் நிலையில் அவ்வாறானதொரு தீர்வை மன்னார் தள்ளாடி கடற்றொழிலாளர்கள் பெற்றுக்கொண்டுள்ளனர். மன்னாரில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் நிறுத்தப்பட்ட சிறு மீன்பிடி தொழிலுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி தள்ளாடி 14 கண் பாலத்தடியில் வாழ்வாதாரத்திற்காக நீண்ட காலங்களாக சிறுகடல் தொழில் செய்யும் கடற்தொழிலாளர்களை குறித்த பகுதியில் தொழில் செய்ய ஸ்ரீலங்கா ராணுவம் அனுமதிக்காததன் காரணமாக அவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வந்தனர். இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பகுதிக்கு நேற்று மாலை நேரடியாக சென்று குறித்த கடற்தொழிலாளர்களின் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்ததுடன் வன்னி ராணுவ தலைமையகத்துடன் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சினை தொடர்பாக தெரியப்படுத்தினார். இதனையடுத்து தள்ளாடி ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி குறித்த பகுதிக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடியதுடன் கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் அப்பகுதியில் சிறுகடல் தொழில் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தடியில் நாகதாழ்வு, பெரிய நாவட்குளம், மாந்தை மற்றும் திருக்கேதீஸ்வரம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு சிறு கடற்தொழில் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் தேசபந்து கரு ஜெயசூரியவுக்கு ஸ்ரீலங்காபிமானி என்ற கௌரவ பட்டத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த ஜனவரி 24 வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விருது வழங்குவதற்கான தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. தேசத்திற்கு மிக சிறந்த சேவை செய்தவர்களுக்கு ஸ்ரீலங்காபிமானிய என்னும் அதிஉயர் கௌரவ பட்டம் அரசாங்கத்தினால் வழங்கப்படும். இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி 3 ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்வில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த கௌரவ பட்டம் நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் தேசபந்து கரு ஜெயசூரியவிற்கு வழங்கப்பட உள்ளது. இதேவேளை கடந்த 2015 ஆண்டு முதல் 2020 வரை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக அவர் பணியாற்றியுள்ளார். அத்துடன் 1995 ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கரு ஜெயசூரிய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியதுடன் அவர் பல அமைச்சரவை அமைச்சு பதவிகளையும் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. தென்னிலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சிறுநீரக கடத்தல் சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வெள்ளப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடையவர் எனவும் இந்த சிறுநீரக கடத்தல் தொடர்பில் இதுவரை 4 ஆண்கள் மற்றும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பேருபாவியை இலவசமாக சுத்தப்படுத்தி அழகுபடுத்தும் திட்டத்தை ஜப்பானிய நிறுவனம் ஒன்று பொறுப்பேற்க விருப்பம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் ருபன் விஜயவர்தன மற்றும் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து விபத்தில் பலியாகிய ஊடகவியலாளர் SN நிபோஜனின் இறுதிக் கிரியைகள் நாளைய தினம் முரசு மூட்டையில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் நிபோஜனின் உடலத்திற்கு ஊடகவியலாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றன. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் யாழ்ப்பாணத்துக்கு இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் கஜிபா மகா வித்தியாலயத்திற்கு நேரில் சென்று கல்வி நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளார். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தேசமே எழுந்து வா துணியுடன் பிப்ரவரி 4 கரிநாள் பேரணி. ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தில் வடக்கில் இருந்து கிழக்கு நோக்கி பயணம். தமிழர் தரப்பின் கரிநாள் பேரணிக்கு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விசனம். தாய்நாட்டை நேசிப்பவர்களுக்கு சுதந்திர தினம் கரிநாள் இல்லையாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்குரிய மைத்திரியின் மன்னிப்பை ஏற்க கத்தோலிக்க திருச்சபை மறுப்பு. சில மணி நேரத்தில் வெளிப்பட்ட எதிர்வினை. கலைஞர் கருணாநிதிக்குரிய கடல் நினைவு சின்னத்திற்கு சீமான் எதிர்ப்பு. மீறி நிர்மாணித்தால் காணாமல் ஆக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. பிரான்சின் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக இன்றும் போராட்டங்கள். பிரெக்சிட்டின் 3ஆம் ஆண்டு நிறைவில் பிரதமர் சுனக் சிறப்பு அறிக்கை. பாகிஸ்தான் குண்டு தாக்குதலால் தேசிய பாதுகாப்பிற்கு நெருக்கடி. 100 தாண்டிய பலிகளுக்கு நெருக்கி தலிபான் அமைப்பு. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.